இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் எஸ்பி. இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய போயம் த நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர், எழுதுனது எமிலி டிக்கின்சன். இது 9th புக்கில் இருக்கக்கூடிய போயம். இதுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ போயம் அண்ட் மீனிங்ன்றதை பார்த்துடலாம் வாங்க. Nature, the gentlest mother, impatient of no child, the feeblest or the waywardest, her admonition mild. அந்த அம்மா எந்த குழந்தைகள் மேலேயும் அதிகமாக கோவப்படவே மாட்டாங்க. அதே நேரம் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் அதை மைல்டாக காட்டக்கூடிய ஒருத்தங்க தான் என்னோட அம்மா. அந்த அம்மாவோட நேச்சரையும் கம்பேர் பண்ணுறாங்க. இன் ஃபாரஸ்ட் அந்த ஹில் பை த ட்ராவலர் இஸ் ஹியர்ட் restraining rampant squirrel or too impetuous bird. காட்டில் அந்த நேச்சரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ அழகா இருக்குன்றத அங்கே பயணிச்சவங்க தான் சொல்லணும். அதே நேரம் அங்கே அணில்கள் எப்படி ஓடுதுன்றதை பார்த்து எப்படி அந்த அணில்கள் 2 காலில் நின்று வரவங்களெல்லாம் பார்க்குதோ அதுவும் நேச்சர் தான். அதே நேரம் எதை பற்றியும் யோசிக்காம ஒரு பறவை பறக்குது இல்லையா, அதுவும் நேச்சர் தான். அதுவும் எவ்வளோ அழகா இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஹவு ஃபேர் ஹர் கன்வர்சேஷன் எ சம்மர் ஆஃப்டர்நூன், ஹர் ஹவுஸ் கோல்ட், ஹர் அசம்பிளி அண்ட் வென் த சன் கோஸ் டவுன். அந்த நேச்சர் எவ்வளோ அழகானதாக இருக்குது இல்லை. சம்மர் டைமில் மதியான வேலையில் எவ்வளோ அழகானதாக அந்த நேச்சர் இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த சூரியன் கீழே மறையும் போதும் அந்த நேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது. ஹர் அ வாய்ஸ் அமாங் த அசில்ஸ் இன்சைட் த டிமிட் ப்ரேயர் ஆஃப் த மைனஸ்ட் கிரிக்கெட் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளர். அந்த நேச்சரை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அதாவது பாதைக்கு 2 சைடும் இருக்கக்கூடிய வழியில் அந்த காற்று எவ்வளோ அடிக்குதோ அதோடைய சத்தம் எப்படி அழகாக இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல நேச்சராக சொல்கிறாங்க. அதே நேரம் அமைதியான ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் நேச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெட்டுக்கிளி எப்படி இருக்குதோ அதையும் நேச்சர்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அழகான ஒரு பூவை இவ்வளோ அன்வர்த்தி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுது. when all the children sleep she turns us long away and will suffice to the light her lamps then bending from the sky. அதாவது உலக உயிர்கள் எல்லாமே உறங்கினதுக்கு அப்புறமும் அந்த நேச்சர் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. தன்னோட ஒளியை வச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளியை ஏற்றுது இந்த அழகான நேச்சர். அது அந்த வானத்தில் எப்படி அந்த சூரியன் உதிக்குதோ அதே மாதிரி இருக்குது. வித் இன்ஃபைனைட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபைனைட் கேர் ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர். அந்த நேச்சர் எவ்வளோ அன்பாக இருக்கு இல்லையா, அதோட அன்புக்கு எல்லையே கிடையாது. அதோட பாசத்துக்கும் எல்லையே கிடையாது. அதோட அக்கறைக்கும் எல்லையே கிடையாது. அது எப்போ அமைதியாகும்னா அதுவே தன்னோட விரலை வச்சு வாயில் வச்சு அமைதியாருன்னு சொல்லும்போது தான் அது அமைதியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை அம்மாவோட கம்பேர் பண்ணி இயற்கையை அருமையான அமைதியான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் முடியுது. எழுதுனது எமிலி டிக்கின்சன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த போயம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய். நான் உங்கள் எஸ்பி. பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.